அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு நேற்றைய தலைப்புல தொடர்ச்சி தான். அதாவது ஆசிரியர்கள் இந்த அதாவது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதுவதற்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? ஏன் அவர்களுக்கு மட்டும் கடினமாக இருக்கிறதுன்னு நேத்தைக்கு போட்டோம். அதுலயும் நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அது தொடர்பா சில ஆசிரியர்கள்ட்ட கருத்து கேட்டோம். என்ன கமெண்ட் வந்திருக்குன்னா, நான் எழுதலையா 45 வயசுல? 45 வயசுல நான் எழுதி பாஸ் பண்ணலையான்னு ஒரு தனியார் பள்ளியிலிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் கேட்டிருக்காரு. தனியார்னா மெட்ரிகுலேஷன் பள்ளியிலேருந்து கேட்டிருக்காரு. இப்ப அவருக்கு என்ன அவரு பதில் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி ஆசிரியர் வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. அரசு பள்ளி ஆசிரியர் ஒரு வேலை பார்க்கல. தனியார் பள்ளியில ரெக்கார்டுக்கும் ஒரு பணியாளர் இருக்கும். இப்ப பாருங்க ஆசிரியர்களுக்கு என்ன அதாவது நீ அதாவது மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு யாருக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறீங்க? கல்வியில் விழிப்புணர்வு கொண்ட பெற்றோரின் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்குறீங்க. என்னன்னா படிச்சிருப்பாங்கன்னு சொல்லி டைரியில எழுதி பெற்றோருக்கு ஒர்க் குடுத்துடுறீங்க. ஆனா ஒரு பேச்சு போட்டிக்கு படிக்கணுமா? தலைப்ப மட்டும் தான் நீங்க எழுதி விடுவீங்க. ஆனால் பெற்றோர்கள் அந்த பேச்சு போட்டிய தயார் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஆனால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படி அல்ல. அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அவர்ட்ட கேட்டதுக்கு, ஒரு எல்லாத்தையும் அந்த பள்ளி ஆசிரியர் தான் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா பெற்றோர்கள் காலையிலே பணிக்கு போயிடுவாங்க. இரவு தான் வீடு திரும்புவாங்க. பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிக்க முடிவதில்லை என்கிறார்கள். அத எப்படி அவங்க பண்ணுவாங்க? ஆக பல பெற்றோர்கள் கல்வியில விழிப்புணர்வு இல்லாத பெற்றோர்களா தான் இருக்காங்க. புரியுதுங்களா? அதனால அப்படிங்கிறாங்க. ஆகவே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு தான் பணிச்சுமை அதிகம். பணிச்சுமை அதிகம். இன்றைக்கு பாருங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. பயிற்சி போயிட்டு இருக்காங்க. பள்ளியில ஒரு ஆள் 2 ஆசிரியர் பள்ளின்னா, ஒரு ஆசிரியர் காலைல போறாராம், ஒரு ஆள் சாயந்திரம் போறாராம். மதியத்துல 2 பேரும் கிராஸ் பண்ணிப்பாங்க ரோட்ல, எதுத்தாப்புல வெயில்ல. ஆகவே இப்படித்தான் ஓடிட்டு இருக்குது. அந்த பள்ளிக்கு பாதுகாப்பு முக்கியம். ஒரு ஆசிரியர் பள்ளின்னா, இப்போ உள்ள மாணவர்கள்லாம் அடிக்க முடியாது. மெட்ரிகுலேஷன் பள்ளியில ஒரு 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 கண்டிப்பு இருக்கும். என்ன கண்டிப்பு இருக்கும்? பணத்த கட்டிட்டாங்க. பையன் வம்போட தன்ன டிசிய குடுத்துட்டாங்கன்னா, பணம் போயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனா அரசாங்க பள்ளிக்கூடத்துல அப்படி அல்ல. பணம் எந்த பயமும் கிடையாது. பயமே இல்ல. இருகரம் கூப்பி அந்த மாணவனை படிக்க சொல்ல வேண்டியிருக்கான். உட்கார சொல்ல வேண்டியிருக்கான். அவருடைய குணத்த மாற்ற வேண்டியிருக்கான். நீதி போதனை வகுப்படுத்தால் கூட, அந்த நீதிய அவர் காது குடுத்து கேட்டாலும், அது அப்படியே வீட்டுக்கு போம்பொழுது, அங்க இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலை அவனை மாற்றி விடுகிறது. அதான் அவரு சொல்றாரு ஒருத்தரு. மாற்றி விடுகிறது. ஒன்றே ஒண்ணு அவரு சொல்றாரு. ஒரு வேதனையோட சொல்றாரு ஒருத்தரு. அது அவரு சொன்னதா வேற ஒரு ஆசிரியர். அதாவது அதாவது ஒரு ஆசிரியர் சொன்னதாக வேற ஒரு ஆசிரியர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அ ஒரு பள்ளியில நடந்த உண்மை நிகழ்வா அதுக்கு வீடியோ ஆதாரமா வச்சிருக்காராம். அ அவரு சொல்றாரு, "தம்பி ஏன்டா ஹோம்வொர்க் எழுதல?" அப்படின்னு அவரு கேட்டிருக்காரு. அந்த பையன் சொல்ற காரணத்த பார்த்தீங்கன்னா, அப்படியே நெஞ்சே வெடிக்கிற மாரி இருக்கு. "ஹோம்வொர்க்கு நீங்க குடுத்தீங்க சார். எங்க அப்பா போதைய போட்டுட்டு கிழிச்சு போட்டாரு சார்." அப்படின்னு இருக்கா. அந்த ஆசிரியர் அப்படியே நெஞ்சே வெடிச்சிருச்சு. சரி ரைட் அப்படின்னு விட்டுட்டாரு. சரி இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு, சில நாட்கள் கழித்து இன்னொரு பிரச்சனை வருது. "ஏன்டா தம்பி நீ ஹோம்வொர்க் எழுதல?" அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா வார்த்தைய பாருங்க அந்த பையன் சொல்லியிருக்கான் பாருங்க. இப்படி சொன்னானாம். எங்க அப்பா சரக்கு போட்டுட்டு நோட்டுல படுத்துட்டாரு. காலையில வரைக்கும் உருவவே முடியல அப்படின்னு இருக்காரு. அவர் நோட்ட பார்த்தா அப்படியே வேர்வையோட இருந்துச்சாம். அந்த ஆசிரியர் சொல்றாரு. அப்படியே வேர்வையோட அந்த பக்கம்லாம் கசக்கி போய் இருந்திருக்கு. அந்த இரவுல மாலையில அவர் படுத்தது நோட்டு மேல காலை வரைக்கும் எடுக்கவே முடியல. அதனால நான் ஹோம்வொர்க் எழுதல அப்படின்னு இருக்கான். பாரதிய பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், போதைய போட்டுட்டு நோட்ட கிழிச்சு போட்டாங்கடா. இவன் சொல்றான், சரக்கு போட்டுட்டு நோட்ட போட்டு படுத்துட்டாரு. நோட்டு மேல எடுக்க முடியல அப்படின்னு இருக்கான். அதே ஆசிரியர் இன்னொன்னு சொல்றாரு. இது நேரடியா அந்த ஆசிரியர் சொல்லல. அந்த ஆசிரியர் சொன்னதாக இன்னொரு ஆசிரியர் சொல்றாரு. நன்மை உண்மை நடந்தது. அந்த வீடியோ ஆதாரமும் என்னட்டயும் இருக்கு. கேட்டு வாங்கி கொடுத்தாரு. அது பேசிய ஆதாரமும் இருக்கு. என்ன போர்டுல ஆசிரியர் எழுதி போட்டுட்டு இருக்காரு. என்ன எழுதி போட்டுட்டு இருக்காருன்னா, ட்ரக் அப்படின்னு போட்டு தமிழுக்கு அதுல மீனிங் சரக்கு வண்டின்னு எழுதி போட்டிருக்காரு. ட்ரக்ன்னு போட்டு சரக்கு வண்டின்னு எழுதியிருக்காரு. அப்போ அந்த மாணவன் எவ்வளோ அப்படி சோசியலா சொல்லியிருக்கான். அப்படியே ஒரு சாதாரணமா சர்வசாதாரணமா சொல்லியிருக்கான். என்ன சாரு கெட்ட வார்த்தைலாம் எழுதுறாரு. சரக்கு வண்டி கெட்ட வார்த்தையாம். சரக்கு வண்டி கெட்ட வார்த்தை அப்படிங்கிறான் அவன். நல்ல வேளை கெட்ட வார்த்தைன்னு தான் சொன்னானே. ஆகவே கெட்ட வார்த்தைன்னு சொல்லியிருக்கான். அத போய். அப்போ சூழ்நிலை தான் இந்த மாணவர்களை எல்லாம் மாற்றுது. இந்த மாணவர்களுக்கு ஆசிரியர் பாடங்கள் சொல்லிக் கொடுப்பது, இவர்களை மாற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். இங்க மாற்றுவோம். அங்க அங்க போய் சூழ்நிலை வீட்ல அப்படியே மாத்திருது தலைகீழ. ரொம்ப சிரமம். அடிக்க முடியாது, கேட்க முடியாது. இருகரங்கோப்பி தான் கேட்க முடியும்னு அப்படி சொல்றாங்க எல்லாருமே. இப்போ ஒரு ஆசிரியர் வந்து இன்றைக்கு ஒரு ஒரு இது
அதாவது என்ன சொல்றீங்கன்னா, தயவு செய்து ஆசிரியர்களை அவங்களோட போய் பணியாற்றினா தான் தெரியும். ஆனா உண்மையிலே அவர்களோட இருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட தெரியாது. அவர்கள் இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கள் கூட தெரியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா, இந்த வட்டார வலைமையத்துல இருக்கக்கூடிய மேற்பார்வையாளர்கள் கூட தெரியாது. அவர்களுக்கு ஆய்வுக்கு வரக்கூடிய அந்த ஆசிரியர் பயிற்றுன்னு கூட தெரியாது. ஏன்னா, அவர்கள் இருப்பது 1 மணி நேரம், 1/2 மணி நேரம். அங்கேயே 1 வாரம், 1 மாசம் இருந்து பணியாற்றினா தான் அவருடைய பிரச்சனை என்னன்னு தெரியும் அப்படிங்கிறாரு அவரு. ஆகவே நிறைய சவால்கள் இருக்கு. 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1 நாள் இருந்து போறதுல முடியவே முடியாது. நிறைய சைட் எஃபெக்ட் அவர்களுக்கு இருக்கு. அதை களத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் தான் புரியும் அப்படின்னு தான். சரி, இந்த நேரத்துல ஏன் உங்களால ஏன் நான் 45 வயசுல டெட் தேர்வுல பாஸ் பண்ணேன். ஏன் உங்களால பாஸ் பண்ண முடியாதான்னு ஒரு தனியார் பள்ளி மெட்ரிக் பள்ளி ஆசிரியர் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, 45 வயசுல நீங்க பாஸ் சொல்லுவீங்க. அதாவது நம்ம நேற்று சொன்ன அந்த இது நியூரான், அதாவது கொஞ்சம் கொஞ்சமா மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு செல்கள் அழிந்து வருவது என்பது அ ஒ சிலருக்கு 90 வயசு கூட அழியாம இருக்கும். ஊட்டச்சத்து நல்லா இருந்தா 90 வயசு கூட அருமையா இருக்கும். அது ஆராய்ச்சியாளர்கள் அறிவியல் பூர்வமா நியமிக்கிறாங்க. அதாவது நல்ல ஊட்டச்சத்து இருந்தா, நிச்சயமாக அந்த நியூரான்லாம் நல்லா இருக்கும். நம்ம நரம்பு செல்லாம் வேலை செய்யும். இப்ப இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர் என்ன சாப்பிடுறாங்கிறீங்க? என்ன சாப்பிடுறாங்க? ஒ அதாவது காலையில பறக்க பறக்க பள்ளியத்துக்கு போறாங்களாம். ஸ்கூலுக்கு போறாங்க. மதியம் போயி அவர்கள் சாப்பாடு, அதாவது மாணவர்கள் மதிய உணவு உண்பதை ஆசிரியர் கண்காணிக்க வேண்டுமா? கண்காணித்த பிறகுதான் ஆசிரியர் உண்ண வேண்டும் தன்னுடைய சாப்பாட. தன்னுடைய சாப்பாட திறந்தோனே மாணவர்கள் இங்க சாப்பாட்ட சுத்திர்றான். அவருடைய சாப்பாட்ட சுத்தி சுத்தி நிக்கிறானா. ஆகவே எதுவும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கொண்டு போய் சாப்பிட முடியாது. ஏன்னா, அவன் சாப்பிடுற சத்துணவு ஒரு ஆசிரியர் ஒரு ஆரோக்கியமான கொண்டு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா, அதே பார்ப்பான். அப்ப என்ன ஆகும்? அது ஒரு 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 பிரச்சனை தானே. பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு நெறைய. அப்ப அந்த மாரி பிரச்சனை வந்துருது. சரி, ரைட்டு. மாணவர்கள்லாம் கொஞ்சம் செத்த நேரம் போய் வெளியில விளையாடுங்க, அமைதியா விளையாடுங்க, இந்த இடத்துல படிங்க, இது எழுதுங்க அப்படின்னு சொன்னாலும், நாள் முழுவதும் சாப்பிடுற ஒரு 10 நிமிடம் கூட அவர்களை படிக்கச் சொல்வது என்பது கொஞ்சம் இயல்பாக கொஞ்சம் விளையாட விடுறது, கொஞ்சம் சுதந்திரமா இருக்கிறது தான் அது. அப்போ வெளில அனுப்புனா, அங்க ஐயோன்னு ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? சும்மா தான் சத்தம். ஐயோன்னு வந்தா அப்ப எப்படி அவருக்கு வாயில வைக்க முடியும் அந்த சோத்த? அப்ப வெளியில போய் விளையாட சொல்லிட்டு இவரு சாப்பிட முடியல. மாணவர்கள் பக்கத்துல வச்சுக்கிட்டு சாப்பிட முடியல. இப்ப எப்படி ஒரு நிம்மதியா நல்ல ஒரு ஆகாரமா அவரு சாப்பிட முடியும்? முடியாது. அப்ப அவ்வளவுதான். மாலையில வர்றாரு அந்த ஆசிரியரு. நான் அந்த மாலையில சந்திக்கும் பொழுது கேட்கிறேன். "சார் இங்க வாங்க" அப்படின்னு கூப்பிடுறேன். "இருங்க. கத்திட்டு வந்துருங்க. கண்ணெல்லாம் உள்ள போயிட்டு. ஒரு டீ சாப்பிட்டு வர்றேன். அப்பதான் எனக்கு சார்ஜுக்கு ஏறும். அப்புறமா வந்து பேசுறேன்னாரு." அப்ப பாவமா இருக்காருன்னு சொல்லி நானும் விட்டுட்டு போயிட்டேன். அடுத்த நாள் காலைல வந்து அவர்ட்ட பேசினேன். அப்போ பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வர்றவங்களுக்கு ஒரு சாயங்காலம் இல்லத்துக்கு வந்தோ அல்லது வரும் வழியிலோ ஒரு டீ சாப்பிட்டோ அல்லது வேற ஏதாவது ஒரு 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 அது கார்போஹைட்ரேட் கிடைச்சாதான் அவர்களுக்கே சக்தி வருது. அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க இருக்காங்க. புரியுதுங்களா? அது ஒரு ஆசிரியர் பத்தினா நேத்தைக்கு ஒரு இது போட்டு பள்ளியில ஒரு ஆசிரியர் தூங்கிட்டான்னு சொல்லி போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த வயதான ஆசிரியர் இதுங்க 58, 59 வயசு. விசாரணைக்கு போனா அவங்களுக்கு ஜலதோஷமா. சிட்ரிசின் மாத்திரை போட்டிருக்காங்க. கண்ண சொக்கிருக்கு தூங்கிட்டாங்க. அந்த ஆசிரியரு. ஒரு ஆசிரியர் பள்ளி. ஒரு ஆசிரியர் பயிற்சிக்கு போயிட்டாங்க. ஒரு ஆசிரியர் பள்ளியில இருக்காங்க. அந்த ஆசிரியர் சிட்ரிசின் போட்டு தூங்கிட்டாங்க. சிட்ரிசின் போட்டதால தூக்கம் வந்துருச்சு. ஆக இதற்கு மாற்றி தூக்கம் வராத நெறைய மாத்திரைகள் இருக்கு. அத போட்டிருக்கலாம். தும்மல், ஜலதோஷத்துக்கு மாத்தி போட்டாங்க. தூக்கம் வந்துச்சு. ஒரு ஆள தூக்கம் வந்துட்டுன்னு சொல்லி அவசரத்துக்கு டெப்டேஷன் கூப்பிட முடியாது. ஆகவே கண் அயர்ந்தால் பிரச்சனையா தான். கையெழுத்து போட்டாச்சுன்னா இருந்து தான் ஆவணும் பள்ளிக்கூடத்துக்கு. அப்ப அவர் இருந்துட்டாரு. வேண்டுமென்றே ஒருத்தர் புகைப்படத்த எடுத்து போட்டார். சரி, ஓரமா எங்கேயாவது படுக்க வேண்டியது. நான் ஓரமா எடுத்து பூச்சி அடிச்சுக்கலாம் என்ன பண்றது? எங்கேயாவது ஓரமா. அதனால மத்தியில அவரு அப்படியே ஓப்பனா திறந்த மாரியே படுத்துட்டாரு. படுக்கல, அவரு இயற்கையாவே உறங்கிட்டாரு. வயசு 58ல தானாவே சோர்வெல்லாம் இருக்கும். அதுவும் இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒருத்தர் பிள்ளைய வச்சு சமாளிக்க முடியல. நிச்சயமா எப்படி இருக்கும்? ஒரு 20, 15 பிள்ளைங்கள வச்சு இப்ப ஒரு சமாளிக்கிறதுங்கிறது மயக்கம் வரும். 58 வயது, 59 வயதுலாம் பாட்டி வயது. பாட்டிக்கு மயக்கம் வராம இருக்குமா? அது இப்படியெல்லாம் நெறைய பிரச்சனைகள சமாளிச்சுட்டு இருக்காங்க. தயவு செய்து ஆசிரியர்கள் வெந்த புண்ண வேல் பாய்ச்சாதீங்க. அமைதியா போங்க. நீங்க சொன்ன வார்த்தையினால அவர்களுக்கு மனவேதனை தான் படும். அமைதியா வாய மூடிட்டு போங்க. உங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்லி எதையாவது சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. போய் அவர்களுடைய கஷ்டத்த உணர்ந்த பிறகு நீங்க வேணா போங்க. நேரடியா போங்க. உணர்ந்த பிறகு பேசுங்க. உங்க புள்ளையோட ஆசிரியர மட்டும் பேச மாட்றீங்க. வேற ஆசிரியர பேசுறீங்க. ஏன்? தயவு செய்து அப்படின்னு அவரு சொல்றது எல்லாமே அவர் சொல்றாரு. ஆகவே எல்லாத்தையும் அவர் சொல்றத எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க.